எங்களை பார்த்து ஓடு ஓடு ஓடுன்றீங்க. ஓடும் மாடல் அரசா இல்லை பதுங்கு மாடல் அரசா? அப்புறம் விஜய் மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி ஒரு மேடை போட்டு சாரி வேண்டாம், நீதி வேண்டாம், பூரி வேண்டாம்னு பேசுகிற மாதிரிலாம் நாங்கள் பேச மாட்டோம். நிர்மல்குமார் மாதிரி ஒரு பைத்தியங்க பேசுறதுக்குலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது சார். இதே திமுக அரசாங்கத்தில் ஒரு சின்ன தவறு நடந்தால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? இல்லை, எதனா எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் அரசாங்கம் பதில் சொல்லி, அதாவது இதுக்கு இது பழனி கோயிலுக்கு, தண்டாயுதபாணி கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலம். அது அந்த நிலத்தை கார் பார்க்கிங்காக நிர்வாகம் பயன்படுத்திடுது. ஆனால் இன்றைக்கி அது ஒரு தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கு வந்திருக்கிறது. இது சம்பந்தமாக அந்த துறையோட அமைச்சரோ அல்லது துறையோட செயலாளரோ அல்லது கோயிலுடைய நிர்வாகத்தை சேர்ந்தவங்களோ இதை பற்றி எதுவும் வெளிப்படையாக சொல்லலையே. கோயிலோட ப்ராப்பர்ட்டியாக சொல்லி ரைட்டை கிளைம் பண்ணி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கோயில்கிட்டேருந்து ஒரு தனியாருக்கு போகின்ற போது அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய மர்மம் என்ன என்பதெல்லாம் இந்த அரசு தான் விளக்க வேண்டும். இந்த ஆட்சியில் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ இவர் விளக்கம் செக்ரட்டரியேட்டில் இப்போ சொன்னதுக்கு அப்புறமும் கூட அதில் ஃபேக் ப்ரோபகண்டாவை தான் பண்ணுறாங்க, ஃபால்ஸான சில விஷயங்களை தான் எல்லாரும் பரப்பிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் அதுலேருந்து எந்த சம்மந்தமும் இல்லை. அறநிலைத்துறையில் ஒரு சென்ட்டு போனாலும் கூட நாங்கள் இல்லை, அதாவது ஃபேக் நரேட்டிவ்ங்கிறது எங்களுக்கு ஃபேக் நரேட்டிவ்ன்றது இந்த அரசுக்கு வாடிக்கையாக இருக்கலாம். ஃபேக் நரேட்டிவ்னா நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். லேண்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா இல்லையா? இப்போது பொது தளத்தில் லேண்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இல்லை, லேண்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்றாங்களா? இல்லை, நாளைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் இந்த லேண்டே கோயிலோட டிபார்ட்மெண்ட் கையில் தான் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். இது இந்த அரசாங்கத்தில் இது ஒரு டாக்டிக்ஸ் சார். இது என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்ரிஜிஸ்ட்ராராக நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டெண்டர் விட்ட அதிகாரிகளை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை சார். ஒரு டெண்டர் விடணும்னா இத்தனை வருஷமாக அதிகாரிகளாக இருந்தவங்களுக்கு அரை மணி நேரம்லாம் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இதில் ஒரு பெரிய இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சதி இருக்குது. இவங்க என்னன்னா, ஒரு க்ளீன் கவர்மெண்ட், எங்ககிட்ட லஞ்சமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மாயை உருவாக்குவதற்காக 4-5 அரசு அதிகாரிகளை காவு கொடுக்குறாங்க. இது இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே வரும்போது அந்த யூனியன் சும்மா இருக்காது சார். ஒரு இடத்துல ஒரு தப்பு செய்யலாங்க சார். நகராட்சி நிர்வாகத்தில் இன்னைக்கு இருக்குது, 4 நாளைக்கு முன்னாடி ஊராட்சி நிர்வாகத்தில் இருக்குது. பிடிஓ ஆஃபீஸில் நீங்கள் டெண்டர் அரை மணி நேரத்தில் கொடுத்ததா சொல்லி அதை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி நகராட்சி நிர்வாகத்தில் இதேமாதிரி டெண்டரில் நீங்கள் தவறு செஞ்சுருக்கேன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இது என்னென்னா, ஏன் கவர்மெண்ட் க்ளீனாக இருக்குது, நான் சரியாக இருக்கேன், கீழே இருக்கிறவங்கள நான் நடவடிக்கைங்கிற ஒரு சினிமாட்டிக் அப்ரோச். இதை தவிர இது உண்மை இது இல்லை. தேவைப்பட்டால் கோருவோன்றது இப்போ இல்லை. நாங்கள் இப்பவும் சொல்கிறேன், நாங்கள் அவங்கள மாதிரி திரு விஜய் மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி ஒரு மேடை போட்டு நீங்கள் பேசுங்க, சாரி வேண்டாம், நீதி வேண்டாம், பூரி வேண்டாம்னு பேசுகிற மாதிரிலாம் நாங்கள் பேச மாட்டோம். ஒரு பொறுப்புள்ள திமுக, வி ஆர் கிவிங் டைம் டு த கவர்மெண்ட். இப்போ நீங்கள் ஜெயிலர்ஸை, அந்த சூப்பரண்ட்டை, இவங்களை நீங்கள் கைது செய்யணும், நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், 302 செக்ஷன் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும். இதையெல்லாம் பண்ணிங்கன்னா தென் நீங்கள் அதுக்கப்புறம் விசாரிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. எதுவுமே செய்யாமல் நீங்கள் காப்பாற்றுற நிலைக்கு போச்சேன்னா அப்போ நாங்கள் சிபிஐ போவோம். நல்லா புரிஞ்சுங்க, எடுத்த உடனே சிபிஐ போக மாட்டோம். போன திமுக ஆட்சியில் ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நடந்தது. அப்போல்லாம் நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை? எல்லா லாக்அப் மரணங்களுக்கும் நாங்கள் பொது வழியில் பதில் சொல்லியிருக்கோம். எல்லா லாக்அப் மரணங்களுக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. உச்சமாக அஜித்குமாருடைய வழக்கில் 302 செக்ஷனே போட்டிருக்கிறோம் சார். ஒரு வழக்கில் 30 வழக்கில் சார் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குல்ல. நான் என்ன இல்லை, நீங்கள் என்னோட ஆர்கியூ பண்ணுறதை விட நான் கேட்குறேன். சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள். அந்த 30 வழக்கு ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். எதில் நாங்கள் வழக்கு போடலைன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். 30 வழக்குக்கும் 30 சம்பவத்திற்கும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அவர்களுக்கு உண்டான டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன், 9ஆம் தேதி ஜெயிலுக்குள்ளே போகப்பட்டவர் சனி ஞாயிறில் இறந்திருக்கக்கூடிய இந்த சபரிவர்மனில் இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை ஆகுது, இது வரைக்கும் காவல்துறை ஃபிக்ஸ் பண்ணவே இல்லையே. இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? இதே திமுக அரசாங்கத்தில் ஒரு சின்ன தவறு நடந்தால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? நாடு ஃபுல்லாக அலறி இருக்கும், எல்லா ஊடகங்களும் ஓடி இருக்கும், எல்லா சேனலும் டிபேட் வச்சுருக்கோம். இன்றைக்கு ஒரு மர்மமான முறையில் ஒரு மாற்றுத்திறனாளி மரணம் அடைஞ்சிருக்கிறார், ஒரு சேனல் இன்றைக்கு டிபேட் கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் யாராவது செக்ரட்டரியேட்ல போய் இருக்கிற மந்திரி கிட்ட போய் மைக் போட முடிஞ்சதா உங்களால? 30 வழக்கு திமுக கவர்மெண்ட்ல போடப்பட்டதுன்னு கேட்கக்கூடிய செய்தியாளர் இன்றைக்கு செக்ரட்டரியேட் போய் ஒரு மந்திரி கிட்ட உங்களால ஒரு மைக் போட முடியுமா? முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க முடியுமா உங்களால? 60 நாள் ஆச்சு, முதலமைச்சர் என்னைக்காவது வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? இதெல்லாம் கேட்க செக்ரட்டரியேட்டுக்கு போக முடியல உங்களால. ரொம்ப லிஸ்ட் போடுறீங்க, திமுக 30 ஆச்சு 40 ஆச்சுன்னு. திமுக 30 ஆனா 40 ஆனா யாரையாவது எஸ்கேப் பண்ண விட்டுருக்குமா? இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே முயற்சி தான் சார் செஞ்சுட்டு இருக்கோம்.
ஏன் கேளுங்க, வெரி குட். நான் என்ன கேட்குறேன், முயற்சிகள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் நான் என்ன யூ பாய்காட் என்ன, யூ ஆர் த 4th pillar ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். டெமோக்ரஸியில் நீங்கள் 4வது தூணு. முதலமைச்சர் எங்களுக்கு வாய் திறக்க மாட்டேன்றார். ஆளும் அரசாங்கம் 4ஆம் தூணா இருக்கக்கூடிய பத்திரிகைகளை சந்திக்க மாட்டேங்கிறது. நாங்க கவர் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்களேன். டிஐபிஆர் வந்து நீங்க வந்து டிஐபிஆர் உங்களுடைய தாவேகானுடைய ஐடி விங்கா பயன்படுத்துறாங்கல்ல. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற போது கதி கலங்கிய எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், வெலாசிய சட்டமன்ற வெலாசிய முதலமைச்சர் இப்படிலாம் போடுறாங்களே டிஐபிஆர் டிஐபிஆர்ல தாவேக்காவோட ஐடி விங்க மாதிரி செயல்படுத. நீங்க பாய்காட் பண்ணுங்க சார், நாங்க கவர் பண்ண மாட்டோம், முதலமைச்சருடைய ப்ரோக்ராமை கவர் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லுங்க. ஏன் அங்க கேட்க மாட்டேன்றீங்க? இபிஎஸ் கூட இப்ப சொல்றது கூட இபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக அரசை பத்தி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. மெயினா விஜய் வந்து ஒரு களவாணி வந்து எம்எல்ஏக்களை மற்றவங்களாம் இது பண்ற ஒரு களவாணிங்கிற ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க அவரோட. அதுதான் சார், அது அவருடைய லாங்குவேஜ் களவாணி. சரி, செல்லூர் ராஜு சில வச்சுருக்காங்க. நாங்கள் ரொம்ப நாகரிகமாக சொல்கிறோம். நீங்கள் வந்து பதுங்குற கவர்மெண்ட், நீங்கள் எங்களை பார்த்து ஓடு ஓடு ஓடுன்றீங்க. ஓடு மாடல் அரசா இல்லை பதுங்கு மாடல் அரசா? பிரச்சனையை பார்த்து பதுங்கு மாடல் அரசா? குதிரைகளை விலை பேசி வாங்க தெரிஞ்ச விஜய்க்கு மனித உயிர்களுடைய விலை தெரியலையே. விலை மதிப்பற்ற உயிரை பற்றி விஜய் கவலைப்படலையே. குதிரையை விலைக்கு வாங்குறதுல தானே அவருடைய கவனம் செலுத்துறாரு. சினிமாட்டிக் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறத தவிர மக்களுக்கான ரெட்ரஸல் சீஃப் மினிஸ்டரா இல்லையே. தயவு செய்து போங்க சார். நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு பத்திரிகையாளரை பார்த்து கேட்குறேன், ஒரு டேவை ஃபிக்ஸ் பண்ணிங்க, சீஃப் மினிஸ்டர் சந்திக்க சொல்லுங்க சார். ஜனநாயக நாடு இது. எம்எல்ஏக்களை காசு கொடுத்து நாங்கள் வாங்கினாதான் குதிரை இதை போடுங்க அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் சொன்னார். அதே போல அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை இல்லை, ஆட்சி போயிடுச்சு, அவங்க வந்து லெட்டர் எழுதி ஆளுநருக்கும் சிபிஐ சார். நிர்மல்குமார் மாதிரி ஒரு பைத்தியங்க பேசுறதுக்குலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது சார். சரியான சைக்கோ சார். ஒரு கட்சியிலிருந்து வந்தாங்கன்னா ஒரு கொள்கை தெரியும் சார். 10 கட்சி போய் வந்த பல பட்டறைகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது சார்.